இப்போது நீங்கள் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொண்ணுங்க வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒருத்தர் நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து swimming.html அப்படின்னு சொல்லி என்னோட HTML ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ HTML டேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் HTML டேக் கொடுங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் அனிமேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது பாடி செக்ஷனுக்கு போகலாம். இப்போ வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து கண்டெய்னர் நேம்னு வச்சுக்கிட்டு டிவ் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டைல் டேக் கொடுக்கணும், அதனால் ஹெட் டேக்குள்ளே போயிட்டு நான் ஸ்டைல் டேக்கை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே மார்ஜின் பேடிங் எதுவும் வேணாம் அப்படிங்கிறனால ஸ்டார் போட்டு மார்ஜின் 0 பேடிங் 0ன்னு போட்டேன். இப்போது நான் அந்த ஃபைலை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அந்த இருக்குது ஸ்விம்மிங்னு. ஸோ இப்போது ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கண்டெய்னர் வந்து கால் பண்ணுறேன். ஸோ கிளாஸ்னால டாட் கண்டெய்னர் அப்படின்னு போட்டு வித்து கொடுக்குறேன். ஒரு 1366 பிக்சல் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து என்னோடய விண்டோவோட சைஸ், டிஸ்பிளே வந்து அவ்வளோ சைஸ் இருக்கனால அவ்வளோ ஃபுல் சைஸை கொடுத்துட்டேன். ஹைட் அது மாதிரி கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ஒரு எல்லோ வச்சு உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போது அந்த பேக்ரவுண்டில் வந்து நான் ஒரு இமேஜ் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுக்குறேன். URL வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ bg5.jpg அப்படின்னு போட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும், அதுவும் இல்லாமல் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதனால் பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் கொடுத்து ரன் பண்ணுறேன். அது மாதிரி பேக்ரவுண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவருன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபுல் சைஸில் வந்து அது வந்து கவர் ஆயிரும் அந்த இமேஜ் வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நான் எல்லாமே போட போகிறேன். அதனால் டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு பூல் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இப்போது அந்த பூலுக்கு வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த பூலுக்கு வந்து நான் ஒரு வித்து கொடுத்துக்கிறேன். பொசிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், ரிலேட்டிவ், ஏன்னா அது மேலே எதுனாலும் நம்ம அட்டாச் பண்ணணும், அதனால் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் வந்து -150 பிக்சல் 30 பிக்சல், அதாவது அந்த கீழேருந்து மேலே தூக்கி வருத மாதிரி, அதனால் மைனஸில் போட்டிருக்கேன். வித்து கொடுத்துக்கிறேன், ஹைட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஸ்கை ப்ளூ கலரில், அந்த தண்ணி இருக்கனால ஸ்கை ப்ளூ கலரில் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எதுவும் டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா மார்ஜின் வந்து நான் மைனஸில் டாப்பில் கொடுத்தனால மேலே போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு எதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ பார்டர் நான் கொடுக்குறேன். பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல், ஒரு 50 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 4 பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சலில் பிளாக் கலரில் ஒரு பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து மேலே இருக்கனால உங்களுக்கு சரியாக டிஸ்பிளே ஆகலை. ஹைட் வந்து நான் ஒரு 500ன்னு கூட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியுது, ஒரு ப்ளூ கலரில் பார்டர் வச்சு பிளாக் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து அது எப்படி மடக்கணும்னா, நான் 3Dயை வந்து அதை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும், அதனால் ப்ரிசர்வ் 3 கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் வந்து பாட்டம் கீழே தான் எனக்கு மடங்கணும், ஸோ பாட்டம் கொடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் மடங்கணும்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் 2000 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரொட்டேட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 86 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிருக்கணும் போட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மடங்கி ஒரு பூல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அடுத்து ஒரு டிவிஷன் போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து ஐடி நேம் வச்சுக்கிறேன். நான் வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து ஐடி நேம் வந்து image1 அப்படின்னு வச்சுக்கிறேன். img1 அப்படின்னு போட்டு டிவ் டேக்காக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் வந்து இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் img டேக் போட்டுக்கிறேன். img சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன் swim4.gif ஃபைல் வந்து நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஃப் ஃபைல் வந்து அழகாக தெரியுது. இப்போது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அதை வந்து சைஸு எல்லாம் வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி வந்து image1, அதனால் #image1ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த இமேஜ் டேக்கை வந்து கால் பண்ணுறேன். வித்து கொடுத்துக்கிறேன் ஒரு 300 பிக்சல், அதே அளவு ஹைட்டும் கொடுத்துக்கிறேன் ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன்.
டாப் மேலே இருந்து வந்து எனக்கு எவ்வளோ தூரத்தில் வந்து அது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு போட்டு ஒரு 35% கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் கார்னரில் திரும்பி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெஃப்ட்டுக்கு வந்து 2% அப்படி கொடுத்துக்கிறேன். செட் இண்டெக்ஸ் வந்து ஒரு 10ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போனா தான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஒய், எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு வந்து திரும்பி நிற்கிறோம், அதுக்காக -180 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக உள்ள அந்த பூலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதுக்கு ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து Image2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த கார்னர்லேருந்து குதிக்கிறதுனால Image2 அப்படின்னு ரைட் சைட்லேருந்து அதே ஜிஃப் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதே இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா IMG2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கால் பண்ணுறேன். ஹேஷ் போட்டு IMG2 அப்படின்னு போட்டு அந்த இமேஜ் டேக்கை வந்து கால் பண்ணுறேன். ஸோ அப்படியே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். வித்து வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், எல்லாமே ஒரே இது தானே, அதனால் வித்து ஹைட் எதுவும் மாறாமல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன சேஞ்ச் பண்ணோம்னா ரைட் சைடு வந்து நம்மளுக்கு மாறணும், டாப் எல்லாமே அதே தான். ஸோ லெஃப்ட் எடுத்துகிட்டு ரைட்டுன்னு போட்டுட்டு ஒரு 2% கொடுத்துக்கிறேன். ஸோ இது எனக்கு எதுவுமே தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா செட் இண்டெக்ஸ் நான் சொன்ன மாதிரி 10ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக 2 இமேஜும் ஒரே நேரத்தில் குதிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நிற்கிறதுக்காக நான் ஒரு போர்டு மாதிரி கீழே வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஐடி வந்து போர்டுன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அதே இது மாதிரி தான், சேம் 2 இமேஜுக்கும் கீழே வந்து ஒரு போர்டு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி வந்து இமேஜ் ஒன்லேருந்து உள்ள போர்டு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐடினால ஹேஷ் போடணும். ஸோ ஹேஷ் IMG1 போட்டு அந்த போர்டோட ஐடி, அதாவது அந்த போர்டுக்கு நேம் வச்சுருக்கிறது, இப்போ போர்டுன்னு வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். ரைட் வந்து எனக்கு வந்து 0, எனக்கு வந்து ரைட் சைடில் உள்ள இமேஜுக்கு கீழே வந்து நான் போர்டு வச்சுக்கிறேன். ஸோ வித்து கொடுத்துக்கிறேன், ஹைட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் மேலேருந்து எனக்கு எவ்வளோனா ஒரு 60% இருக்கணும். அடுத்து பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருந்தால் போதும் அந்த போர்டு. ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் டிஸ்பிளே ஆகலை, ஏதோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ ப்ரிசர்வ் 3Dன்னு கொடுத்துக்கிறேன், அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போர்டுன்னு கொடுக்கல, அதனால தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே ஆகுது. நான் போர்டு 1ன்னு கொடுத்தனால தான். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது, அதனால் பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆரிஜின் பாட்டம் கீழே இருந்து, அதே மாதிரி ரொட்டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 80 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு மேலே அந்த இமேஜ் ஜிஃப் ஃபைல் வந்து நிற்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக தெரியுது. ஸோ இதே தான் அப்படியே காப்பி பண்ணி IMG2ல் போட்டுக்கோங்க, ஏன்னா கீழே உள்ள இந்த டேக்குக்குள்ள ஒரு போர்டு அதனால். ஸோ அதில் வந்து ரைட் 0ன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி ரைட்டை மட்டும் கட் பண்ணி லெஃப்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே அதே தான். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு 2 போர்டும் செட் ஆகிருச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த டிவ் டேக்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். IMG2ஓட அந்த டிவ் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிவ் டேக் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு கொடுத்து டவுன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த பூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டமில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு, அதுக்காண்டி டவுன்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணுறேன். கிளாஸ்னால டாட் வச்சு டவுன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு வித்து ஒரு 1300 பிக்சல் ஹைட்டு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா RGBயில் கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு பிளர்ராக வேணும், அதனால் RGBயில் கொடுத்துக்கிறேன். ஸ்கை ப்ளூக்கு வந்து RGB வந்து ரெட் வந்து 135, க்ரீன் வந்து 206, ப்ளூ வந்து 235. இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் கொஞ்சம் லைட்டாக 0.7 பிளர்ராக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
பார்டர் கொடுத்துக்கிறேன். அதே தான், எனக்கு வந்து பார்டர் மட்டும் கீழே வேணாம், அதனால் பார்டர் டாப் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலரில் ஒரு 10 பிக்சல் வந்து எனக்கு பார்டரில் டாப்பில் இருக்கணும். அதே மாதிரி எனக்கு லெஃப்ட்டு ரைட் சைடில் மட்டும் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இப்போ அதை கட் பண்ணி ரைட்டுன்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு 3 இதுலேயும் 10 பிக்சலில் பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் கீழேருந்து எனக்கு 1 பிக்சல் இருந்தால் போதும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ லெஃப்ட்டு கொஞ்சம் தள்ளணும். அதனால் லெஃப்ட்டு வந்து ஒரு 2% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக செட் ஆயிடுச்சு. அந்த பூல் வந்து டவுன் சைடு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு நீச்சல் அடிக்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு வாத்து வந்து நடமாடுற மாதிரி வைக்கலாம். அதுக்காக நான் இமேஜ் டேக் வந்து கால் பண்ணி டக் ஜிப் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ டவுன் கிளாஸில் உள்ள இமேஜ், அதனால் நேராக ஸ்டைல் டேக்குள்ளே போகணும். ஸ்டைல் டேக்குள்ளே போய் இந்த கிளாஸ் வந்து கால் பண்ணணும். ஸோ .டவுன் போட்டுட்டு அந்த இமேஜ் டேக்கை வந்து நான் கால் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வித்து கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 பிக்சல், ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பிக்சல். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். அதோட சைஸை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 பிக்சலில் ரொம்ப குட்டியாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். டாப்ல இருந்து எனக்கு கீழே இருந்து எனக்கு போகிறனால -14 போட்டுக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடு வந்து எனக்கு ரைட் சைட்லேருந்து ஒரு 50% நடுவில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த வாத்து வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறேன். அதனால் அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். அனிமேஷனுக்கு வந்து ஒரு கீவேர்டு நீங்களாக கொடுக்கணும். இதில் வந்து நான் பேடுன்னு வச்சுக்கிறேன். 30 செகண்ட் லீனியராக போயிட்டு வரணும். இன்ஃபைனைட், அதாவது கண்டினியூஸாக அது வந்து விடாமல் போயிட்டே இருக்கிறதுனால இன்ஃபைனைட் கொடுத்துக்கிறேன். ஸோ அனிமேஷனை கால் பண்ண கீ ஃப்ரேம்ஸ் கொடுக்கணும். அந்த கீவேர்டை வந்து கால் பண்ணணும். ஸோ 0% இருக்கும்போது எனக்கு வந்து அது மூவ் பண்ணால் போதும். ஸோ ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறனால ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஒரு 300 பிக்சல் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டக் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி அழகாக தெரியுது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே நீச்சல் அடித்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ டிவ் ஐடி வந்து இமேஜ் 3 அப்படின்னு போட்டு நான் டிவ் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம அந்த இமேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் சோர்ஸ்ன்னு போட்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன் sim5.zip ஃபைல் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதோட சைஸை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ img3 ஹேஷ் போட்டு img3, ஏன்னா ஐடினால ஹேஷ் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு வித்து கொடுத்துக்கிறேன் 300 பிக்சல்னு, ஹைட் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன் ஒரு 200 பிக்சல்னு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக போயிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பூலுக்கு டவுன் சைடில் எப்படி கொண்டு வரலாம் பார்க்கலாம். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட், டாப் வந்து ஒரு 65% கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அழகாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது நீச்சல் அடிச்சுக்கிட்டே முன்னாடி மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம அனிமேஷன் பண்ணணும். ஸோ அனிமேஷன் வந்து நான் அனிமேஷன் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்விம்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஒரு 10 செகண்ட் லீனியராக போயிட்டு வரது மாதிரி. ஸோ அதை கால் பண்ண கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே கீவேர்டு வந்து ஸ்விம்னு போட்டுக்கிறேன். ஸோ 0% இருக்கும்போது எனக்கு எதுவும் பண்ண வேணாம். ஸோ 100% இருக்கும்போது எனக்கு அதே மாதிரி மூவ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் டைரக்ஷனில் வந்து ஒரு 1050 பிக்சல் அப்படி மூவ் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நீச்சல் அடிச்சுட்டு முன்னாடி மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.